அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை விட நாளைக்கு எப்படி இருப்போம், எதுல? குர்ஆன் சுன்னால. ஏன் கண் முன்னால பார்க்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னால குர்ஆன் சுன்னாவுக்கென்று போராடிய பல பேர் இன்றைக்கு குர்ஆன் சுன்னாவுடைய வட்டாரத்தில் இல்ல. பிதஅத் நடக்கிற இடங்களுக்கு போய் சர்வசாதாரணமாக தொழுது விட்டு போய் விடுகிறார்கள். ஒரு காலத்திலே சீதனத்துக்கு எதிராக போராடியவர்கள் இன்றைக்கு தன்னுடைய குடும்பத்துக்குள் சீதன திருமணம் நடத்துகிறார்கள். பெண் வீட்டு சாப்பாடு நபிகளாருடைய கலாச்சாரம் அல்ல என்று பேசியவர்கள் இன்றைக்கு பெண் வீட்டு சாப்பாட்டை வைத்தே தன்னுடைய திருமணத்தை அழகுபடுத்துகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படியெல்லாம் தான் படித்ததற்கும் தான் விளங்கியதற்கும் தான் நடைமுறைப்படுத்தியதற்கும் நேர் மாற்றமாக போகிறார்கள் என்றால் இன்றைக்கு நானும் நீங்களும் இருக்கிற இதே இடத்தில் நாளைக்கு இருப்போமா? மரணிக்கும் வரையில் தூய இஸ்லாத்தில் இருப்போமா? புகாரி முஸ்லிம், ஒரு காலத்தில் உயிர் நாடி புகாரி முஸ்லிம் படிக்கணும், மக்களுக்கு பிரச்சாரம் செய்யணும், மஸ்ஜிதுகள்ல வாசிக்கணும். இன்றைக்கு நாங்க வாசிக்கிறதும் இல்லை. எங்கட மஸ்ஜிதுல குர்ஆன் சுன்னா அடிப்படையில் ஒரு வகுப்பு நடந்தா உட்கார்றதுக்கு நேரமும் இல்லை. எங்களுடைய வீடுகள் குர்ஆன் சுன்னாவை பேசுற இடங்களாகவும் இல்லை. அந்த அளவுக்கு இஸ்லாத்திலே பற்று குறைந்தவர்களாக, இஸ்லாத்தை விட்டு கொடுப்பவர்களாக இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை விட அல்லாஹ் எனக்கு தந்த இஸ்லாமிய தெளிவிலே நாளைக்கு நான் பயணிப்பேனா, மரணிக்கும் வரையில் அதே தூய இஸ்லாத்தில் நான் பயணிப்பேனா என்ற ஒரு கேள்வி எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே ஈமானிய சமூகத்தை அழைத்து என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹுவை முறையாக பயந்து நடங்கள். அல் குர்ஆன்ல பொதுவான கட்டளை அல்லாஹுவை பயந்து நடங்கள் என்பதுதான். ஆனா இந்த வசனத்துல 3வது அத்தியாயம் 102வது வசனம் நீங்க அதிகமாக கேட்கிற ஒரு வசனமாக இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹுவை உண்மையான முறையில் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். உண்மையான முறையில் அஞ்சி நடக்கிறண்டா என்ன? நிறைய பேரு பள்ளி உள்ளுக்கு யாராவது பொய் பேசினா பள்ளி அப்பா பொய் பேசாதீங்கன்னுவாங்க. அர்த்தம் என்ன? பள்ளிக்கு வெளியே போய் வேண்டியதை பேசலாம், அப்படித்தானே? ரமலானுடைய மாதம் வந்தா என்னப்பா ரமலான் மாசத்துல போய் டிவி பார்க்கறீங்க, ரமலான் மாசத்துல போய் படம் பார்க்கறீங்களே, ரமலான் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். இன்றைக்கு அப்படித்தான் ஆவி இருக்குது. அன்பாண்டவர்களே, மிம்பர் மேடையில பொய்ய பேசினா பெரிய பாவம், கெசியர் மேசையில பொய்ய பேசினா அது பாவம் இல்லை, அப்படித்தானே? அன்பாண்டவர்களே, இது இரையச்சம் அல்ல. உண்மையான இரையச்சம் என்பது மிம்பர் மேடையில என்ன பேசுகிறோமோ அது எங்களுடைய சொந்த வாழ்க்கையில இருக்க வேண்டும். மஸ்ஜிதுக்குள் எதை இரையச்சமாக பார்க்கிறோமோ அதுதான் எங்களுடைய கடைக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் மைதானத்துக்குள்ளும் அனைத்து இடங்களிலும் இருக்க வேண்டும். இதுதான் இரையச்சம் என்பது. ஆனா இன்றைக்கு எப்படி நிலைமை? கிரவுண்ட்ல விளையாடி கொண்டிருக்கிறோம், பாடசாலையில படிச்சு கொண்டிருக்கிறோம், மார்க்கத்துக்கு மாற்றமானது நடந்தா 2 பேர் வருவாங்க, இந்த பாருங்கப்பா இந்த மைதானத்தில் நம்ம வந்து இஸ்லாம் பேசாதீங்க, இது ஸ்கூல், இது பாடசாலையில வந்து இஸ்லாம் பேசாதீங்க, வியாபாரத்தலம் இது கடை, பஜார்ல வந்து இஸ்லாம் பேசாதீங்க. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு செகண்டும் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் சரி நான் அல்லாஹுவை பயந்து நடப்பவன், அந்த ரப்புக்கு மாற்றமாக நான் நடக்க மாட்டேன் என்கிற இரையச்சம் எல்லா நிலைகளிலும் பேணப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? இந்த உலகத்திலே வாழுகின்ற 24 மணித்தியாலத்துக்குள்ளே, ஒரு மணித்தியாலத்தின் 60 நிமிடங்களுக்குள்ளே, ஒரு நிமிடத்தின் 60 செகண்டுக்குள்ளே தான் என்னுடைய உங்களுடைய மரணம் வரலாம், அப்படித்தானே? அதை தாண்டி மௌத்து வராதே. எந்த வினாடி மரணம் வந்தாலும், எந்த செகண்ட் மரணம் வந்தாலும், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உங்களுக்கு மரணம் வருகின்ற பொழுது நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி, முஸ்லிம்டா நான் அப்துல்லா, நான் உஸ்மான்,
அரபு பேர் தான் எங்களை அடையாளப்படுத்துது. இல்லை, முஸ்லிம் மொழிபெயர்ப்பு செய்யுங்கள். முஸ்லிம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாகவே அன்றி நீங்கள் மரணித்து விட வேண்டாம். எந்த வினாடி எனக்கு மரணம் வந்தாலும் நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட உண்மையான இறையச்சம் உள்ளவனாக, உண்மையான முஸ்லிமாக மரணிப்பேன் என்ற அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் அல்லாஹ் தந்த தூய இஸ்லாத்தில் நானும் நீங்களும் உறுதியாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். கேட்டு பார்ப்போம் சகோதரர்களே. திடீர்னு மரணம் வந்தால் வீட்டுக்குள் இருக்கிற நேரம், கடைக்குள் இருக்கிற நேரம், மைதானத்தில் இருக்கிற நேரம், பாடசாலையில் இருக்கிற நேரம், வாகனத்தை ஓட்டுகிற நேரம், விமானத்தில் பறக்கிற நேரம், திடீரென்று மரணம் வந்து விட்டால் படைத்தவன் ரப்புக்கு கட்டுப்பட்ட நிலையிலே, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் அடிமைப்பட்ட நிலையிலே எனக்கும் உங்களுக்கும் மரணம் வருமா? அப்படி வந்தால் அல்ஹம்துலில்லாஹ். எங்கள்கிட்ட தான் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டி இருக்கிறது. அந்த அளவுக்கு தூய இஸ்லாத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை கேட்பதுதான் இன்றைய குத்பா என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது.